மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 28 அதிகாரம் 7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெயம் தரும் தேவன். ஆம், ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நிசியா இருக்கிறார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் ஓடிப்போவார்கள். ஆசா என்கிற மன்னன் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே தன்னை எதிரிட்டு வந்த லட்சோப ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லாதபடிக்கு தேவ சமூகத்திலே வந்து அவன் முறையிட்ட போது அவனை எதிர்த்து வந்தவர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவிற்கு முன்னேறி வந்தார்களோ அந்த அளவிற்கு பின்னிட்டு திரும்பி போனார்கள், முறிந்தோடி போனார்கள். யோசபாத் என்கிற ராஜா ஜெபம் பண்ணின வேளையிலே உனக்கு எதிராக பன்னாட்டு மன்னர்கள் ஒன்று கூடி யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். யுத்தம் உங்களுடையதல்ல, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்கிற அந்த வார்த்தையின்படியாக யுத்தத்திற்கு முன்பாக, படைக்கு முன்பாக பலசாலிகளை நிறுத்த வேண்டியவர்கள் அதற்கு பதிலாக துதிக்கும் இராணுவத்தை, துதிக்கும் சேனைகளை நிறுத்தின வேளையிலே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த படைகள் எல்லாவற்றையும் ஆண்டவன் நிக்கிரகம் பண்ணினார். ஒருவருக்கொருவர் எதிராக அங்கே யுத்தம் பண்ணி அந்த யுத்த களத்திலே ஒருவர் கூட மீதம் இல்லாமல் அனைவரும் ஆண்டு மடிந்து போனார்கள். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தாலும் 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்களுக்கு ஜெயம் தரும் தேவன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கும் வரைக்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. உங்கள் பட்சம் அவர் இருக்கிறார் என்கிறதை மாத்திரம் நினைவில் கொண்டவர்களாய் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, சத்துருக்கள் எவ்வளவுதான் எங்களை எதிர்க்கும்படி வந்தாலும் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நீர் இருக்கிறீரப்பா. உலகத்தில் இருக்கிறவர்களும் நீர் எங்களுக்குள் இருக்கிறவர், நீர் பெரியவராயிருக்கிறபடினாலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அன்றும் இன்றும் என்றும் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறபடினால் இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நாளும் ஜெயத்தை கொடுப்பீராக, பாதுகாத்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.